என்ன நெட்டவெளியே ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். கடையும் ஒரு 7 மணிக்கு மேலே தான் திறப்பா. எங்கே போயிருப்பா? சொல்லாமல் கொள்ளாமல் வேற எங்கேயும் போயிட்டாளா? என்னைய தேடினீங்களாங்கோ? ஆமாம், நீ எங்கே இருந்தா? நான் தேடினது உனக்கு இப்படி போய் தெரிஞ்சுச்சு? அதுதான் அத்தை பாசம். நீங்க தேடணுன்னு என் மனசு அப்படி படபடன்னு துடிச்சிச்சு. நீங்க தான் தேடுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதான் வந்தேன். துடிக்கும் டீ துடிக்கும். கையில் என்ன விளக்குமாரோட நிற்கிறா? எத்தே வீட்டை பெருக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். யாராச்சும் இன்னும் விளக்குமாரை வச்சு வீட்டை பெருக்குவாங்களா? இதில் மண்ணே வராது. அதெல்லாம் நான் அழகா பெருக்கிடுவேன். இதை வச்சு பெருக்காத, நீ பெருக்கியும் புண்ணியம் கிடையாது. அவ்வளோ மண்ணு அங்கேயே தான் இருக்கும். வேற பெருக்குமாறு உண்டு, அதை எடுத்து பெருக்குனேட்ட சொன்ன ஒரு சொல்லி கேளு. போவாங்க அத்தை, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பியலோ. நான் இதை வச்சு தான் பெருக்க வைப்பேன். நீங்க வேணா பாருங்க, நான் பெருக்கணும் உடனே வேணும். நீங்க வேணா நடந்து பாருங்க, ஒரு மண்ணு கூட உங்க கல்ல தட்டுப்படாது. அதான் வீட்டை பெருக்கிறேன்னு தெரியுதுல்ல, காலை நவுட்டுறீங்களா? நவுட்டுங்க அத்தை. சே அம்மா, என்ன நல்லா நிற்கிறாம்மா. எத்தே வீட்டெல்லாம் பெருக்கிட்டேன். கீழே வேணா இறங்கி கொஞ்சம் நடந்து பாருங்க, அப்பதான் உங்க காலில் மண்ணு தட்டுதா இல்லையான்னு தெரியும். அதான் அத்தை சொன்னா ஒரு சொல்லு கேட்கணுங்கிறது, அரை பிடிச்சிட்டு அலையிறது. நீயே இறங்கி நடந்து பாரு, மண்ணு தட்டுப்படுதா இல்லையான்னு உனக்கே தெரியும். எத்தே உங்களுக்கு எப்ப மத்தாலும் என்ன ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும், தூக்கம் வரும், நல்லா சாப்பிட முடியும். அப்படிதானே? போங்கத்த, எனக்கு எரிச்சலா இருக்குது. இனி ஏன்ட்டு பேசாதியத்த. போடி, நீயே என்ன தேடி வந்து அத்தம்பா அப்ப இருக்குது உனக்கு. நான் அத்தன் வாரேன் இல்லையோ, நீங்க மருமகளின் வாரியில இல்லையான்னு மட்டும் பாருங்க. அரை மணி நேரம் கழித்து. உனக்கு ஒன்று தெரியுமாவே, நெட்டவெளி புதுசா கடை திறந்துருக்கா. ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இன்னும் போகல. ஏதோ லட்டுலாம் இலவசமா கொடுத்தாலாமே. இலவசமா கிடைக்கிற லட்டை என்னத்துக்கு நீ விடுறா? அப்படியே நடந்து போகும்போது அவள் கடையில் ஏறி ஒரு 2 ஜாமானம் வாங்கினா அவள் ஒரு லட்டை தரவு பூரா தின்னுட்டு வந்திருக்கலாம்ல. ஏங்கா நீங்க போனீங்களாங்கோ? நான் விடுவேனா? நான் கடையில் போய் ஒரே ஒரு 20 ரூபாய்க்கு வர மிளகாத்தூளை வாங்கிட்டு எனக்கு நீ லட்டு தந்தே ஆகணும்னு சொல்லி வாங்கி தின்னுட்டு தான் வந்திருக்கேன். ஏக்கா போயிருக்கல, என்ன ஒரு சத்தம் கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் ஒரு 10 ரூபாய் தூக்கிட்டு வந்திருப்பேன்ல. சரி விடு, உனக்கு லட்டு திங்க கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். ஏக்கா இப்போ ஒரே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே கொலவா தானே இருக்கான். சண்டைலாம் வர்றது இல்லையாமே, தெரியுமா உங்களுக்கு? அமைதியாரு அமைதியாரு, அங்கே பேர் நெட்டையாவ மாமியாக்காரி வந்துட்டு இருக்காவ. அமைதியாரு, எதுவும் சொல்லாத. என்னத்தே உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கோ? ஆமா நெட்டே, எனக்கு ரொம்ப படபடான்னு வருது நெட்டே. இன்னும் கொஞ்சம் தூரம் தாத்தே, எப்படியாவது நடந்து வந்துருங்க. நானாச்சும் உங்களுக்காக ஒரு வாட்டர் கேன் தண்ணி எடுத்து வச்சிருந்துருக்கலாம், மறந்துட்டேன். அக்கா என்ன குழவுறாவ பத்திலாம் நான் சொன்னேன்ல, பாத்தியலா? இங்க பாத்துக்க, இவ எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரே அத்தை இப்படி திட்டுறாவ, அத்தை அப்படி திட்டுறாவன்னு ஒரே ஆவராளியா இருக்கும். இப்போ பத்தியா நம்மளை கண்டுக்க கூட மாட்டுக்கா. ஏக்கா நாம வேணா கூட்டு பாப்போமா? நீ கூட்டும் பார்க்க வேண்டாம், பொரியலும் பார்க்க வேண்டாம், அமைதியாக சிவனேன்னு நின்னா போதும். அவன் நம்ம பக்கத்தில் வரும்போது நம்மக்கிட்ட பேசுகிறாளான்னு பார்ப்போம். பேசுனா பேசுவோம், இல்லைன்னா அவன் மூஞ்சிலே நம்ம முழிக்க வேண்டாம், சரியா? சரிங்கக்கா. இவளுக்கு 2 பேரும் இங்க என்ன பண்றாளுங்க? அதுவும் நடு ரோட்ல மீட்டிங் போட்டிருக்காளுங்க. ஏடி நெட்டை, என்ன இந்த பக்கம் எங்க போய்கிட்டு இருக்கிய 2 பேரும்? அட பாவியா, பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ஊருக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கவனே. எதுக்கும் நம்ம 2 பிட்ட போட்டு வைப்போம் நெட்டைக்கிட்ட, எதுக்காச்சும் நம்மளுக்கும் உதவும். இங்க பாரு, அவ சொல்றான்னு பேசாம இருக்காத, நீ 2 வார்த்தை பேசி வை. நெட்டவெளி, நீயும் உங்க அத்தையும் எங்க போறியே? நாங்க எங்க போறோம் பெருசா, இந்த பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு தான் போறோம். ஐயா, அதுக்கே இவ்வளவு சலிப்பா சொல்றா? சலிப்பா சொல்லாம வேற என்னத்த சொல்லு நாலுமுடி. நாங்களும் ரேஷன் கடைக்கு 2-3 நாளா நடந்துட்டு இருக்கோம். சீனியையும் எண்ணெயும் தவிர வேற ஒன்றும் தரமாட்டுக்காரு. கேட்டா எதுவும் வரலங்கிறாரு. பருப்பு கிருப்பு இருந்தால் தானே நம்மளும் சாம்பார் கிம்பார் வச்சு திங்க முடியும். அதான் சரி இன்னைக்கும் போய் கேப்பமேனு பொடி நடையா நடந்துட்டு இருக்கோம். நாலுமடி, ரேஷன் கடையில எல்லா சாமானும் வாங்கிட்டீங்களோ? இங்கேயும் அதே தான், எனக்கும் ஒன்றும் தரலை. அரிசியும் சீனியும் தவிர வேற ஒன்றும் வாங்கலை. ஆனால் இவா எக்கா என்ன சொல்லு எக்கா, அவகிட்ட நான் எல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லிடாதியே. அப்புறம் பருப்புக்கும் கோதுமைக்கும் வீட்டுக்கு வாசல்ல ஒரே கடனுக்கு வந்து நிப்பாக்கா.
ஆமா, என்னமோ இவான்னு இழுத்தியல, ஒன்னும் சொல்லாம உட்காந்துருக்கிய. என்னது, என்ன விஷயம்? அது இல்ல, நீ தான் கடையை திறந்துட்டல்ல, பருப்பு கோதுமை எல்லாம் உங்க கடையிலே இருக்கும்ல, அங்கேயே எடுத்துக்க வேண்டியதானே. எதுக்கு இப்படி உச்சி வெயில உங்க அத்தையை கடைக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா? கடையவே நம்ம கடன் வாங்கி இப்பதான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் நம்ம அங்கே உள்ள பொருளே நம்ம ஒன்று எடுத்து சும்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், கடையில் வர லாபம் நமக்கு தெரியாமல் போயிரும்க்கா. அதான். உங்க கடையில தான் நேத்து கூட்டம் அலமோதி நின்னுச்சாமே, கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நெட்ட, கடையில நேத்து நல்ல கூட்டம்னு. அப்ப நல்ல வியாபாரம் நடந்திருக்கும்ல. நீங்கள் வேற 4 மணி அக்கா நேற்று கடையில் தான் இருந்தவ. என்ன லட்சணத்தில் வியாபாரம் நடந்துச்சுன்னா அந்த அக்கடையை கேட்டு பாருங்க. 4 முடி இவ என்ன சொல்றா? ஆமாக்கா, அதை ஏன் கேட்குறிய? நேற்று கடை திறப்பு விழான்னு சொல்லிட்டு லட்டு இலவசம்னு சொல்லி நெட்டவழி சொல்லிட்டா. வெறும் லட்டுக்காக பிள்ளைகள் எல்லாம் கூவுன்னு கடை முன்னாடி ஃபுல்லாக கூட்டம். ஆனால் யாரும் எந்த பொருளும் வாங்கலை. கடைசியில் நம்ம ராணியக்கா கூட கடைக்கு வந்துட்டு, எட்டி நெட்டை நான் சாமான் வாங்குறேன், பிள்ளைகளுக்கெல்லாம் லட்டை ஃப்ரீயாக கொடுத்து விடுன்ட்டாவளு. கடைசியில் பார்த்தா ராணியக்காவும் நாமும் மட்டும் போயிட்டாவன்னு நினைக்கேன். காலையில் வீட்டை பெருக்க சொன்னதுக்கு என்கிட்ட நீ என்ன நிலை நின்னா? ஆமாம், இப்போ எதுக்கு அதை தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கிய? தேவையில்லாமலாம் பேசல, தேவையோட தான் பேசுறேன் நெட்ட. வீட்டுல ஒரு விளக்கு மரம் மாத்தி எடுத்து பெருக்குனா பெருக்க மாட்டுக்கா. அப்ப அதே லட்சணத்துல தானே கடையிலயும் வியாபாரத்தை பார்த்திருப்பா. எங்க 2 பேர் சண்டையை பார்த்தா உங்களுக்கு ஒரே இழிப்பா இருக்குதோ? நெட்ட கோவப்படாத. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீனும் உங்க அத்தையும் ரொம்ப க்ளோஸா உறவாடிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ள உங்க சண்டையை பார்த்தன சிரிப்பு வந்து போச்சு. இன்னைக்கு உன் தோழி வச்சிருக்கிறாள், 4 நாள் கழிச்சு பாரு ஊரே சிரிக்கும். எதுக்கு? உன் கடை வியாபாரத்தை பார்த்து தான் சிரிக்க போகுது ஊரே. உன் ஆக்கம் வேற தெரியாம என் பையன் கடனை வேற வாங்கி தந்துட்டான். இனி நீ என்ன நீ அந்த கடை வியாபாரத்தை நடத்தி என்ன நீ அந்த கடனை அடைக்க வைப்பறான்னு தெரியல. முத நாளே நட்டத்துக்கு தான் எல்லாத்தையும் வித்துருக்கானே. மக்களே, இந்த சண்டை கண்டிப்பா நாளைக்கு தொடரும். நானா எங்க அத்தையா இல்லைன்னா என் ஃப்ரெண்டு வரலான்னு பாத்துருவோம். எத்தே கமெண்ட் சொன்ன அக்கா பேரை சொல்லுங்க. நீ சொல்லி நான் சொல்லணுமோ? அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க 2 பேரும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். எனக்கும் அந்த வாய்ப்பு வேணும்ல. சங்கரேஸ்வரி அக்கா, பௌசித்தினாக்கா, ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு. அப்புறம் முருகான்னு ஒரு கேரக்டர் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்குது. ரொம்ப நன்றி. சாமி பேர்லலாம் வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்.